ஒவ்வொரு பாடலுக்கும் அவர் கொடுத்திருக்கும் விளக்கம் தெளிவானது. இதற்கு மேல் அழகும் தெளிவும் அமையும்படி விளக்கம் எழுதுவது அருமை. ஆசிரியர் எழுதியிருக்கும் முன்னுரை ஒரு சிறந்த ஆராய்ச்சியாகும். நாட்டு பாடல்களின் சிறப்பை அறிவதற்கு அம்முன்னுரை பெரிதும் துணை செய்கிறது. இப்படி ஒரு 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 விளக்கத்தை வந்து இப்படி ஒரு பாராட்டை சாமி சிதம்பரனார் அவர்கள் அவருக்கு கொடுக்குறார். பாடல்களில் இடம்பெற்றுள்ள வட்டார சொற்களுக்கு கடைசியில் அவர் ஒரு விளக்கமும் கொடுக்குறார். பொருள் கொடுக்குறாரு. பாடலின் இறுதியில் அந்த பாடலை தனக்கு தேடி கொடுத்தவர் யார் என்று அவருக்கு ஒரு கிரெடிட் கொடுக்குறாரு. இதெல்லாமே தமிழ் நாட்டுப்புற பாடல்கள் முன்னாடி வந்த பதிப்பிலிருந்து இதை வேறுபடுத்தி காட்டுகிறது. அதற்கு பிறகு மறுபடியும் இன்னொரு ஒரு தொகுப்பையும் அவங்க கொண்டு வராங்க. தமிழர் நாட்டு பாடல்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு தொகுப்பு வெளியாகிறது. அது பற்றியும் அழகிரி சாமியும் பெரிய விளக்கம் கொடுக்குறாரு. அதில் ஓரிரண்டு வரிகளை மட்டும் சொல்கிறேன். சில நாட்டு பாடல் தொகுப்புகளில் பாட்டு 4 வரிகளும் விளக்கம் 4 பக்கங்களுமாக குருவி தலையில் பனங்காய் வைத்தது போலவும் ஆண்டி 1 முழம் சுரை குடுக்கை 1.5 முழம் என்பது போலவும் இருக்கும். ஆனால் இந்த நூலில் ஒவ்வொரு பாட்டுக்கும் தேவையான அளவில் சுருக்கமாக ஒரு சில வரிகளில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் பாட்டின் அளவை விட விளக்கத்தின் அளவு குறைவாகவே இருக்கிறது. இது மிக பாராட்ட வேண்டிய அம்சம் அப்படின்னு எல்லாருமே அதை குறிப்பிட்டு சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி எழுதினவங்க எத்தனை பக்கம் விளக்க உரை எழுதியிருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்துக்கலாம். இதில் இன்னும் இதை அடுத்து மிக முக்கியமான ஒரு பணி அப்படின்னா, அவர் கதைப்பாடல்களை தொகுத்து கொண்டு வந்தது. இந்த கதைப்பாடல்கள் எல்லாமே நம்முடைய தமிழ்நாடு வெர்ச்சுவல் யூனிவர்சிட்டியில் இருக்குது. அந்த கதைப்பாடல்கள் மட்டுமல்ல, நாவா அவர்கள் எழுதின அந்த முன்னுரை பதிப்புரையை கண்டிப்பாக அத்தனை பேரும் படிக்கணும். அப்படி படிக்கிற பொழுது தான் அவரை அந்த முன்னுரையோ பதிப்புரையோ அதுவே 15 பக்கம் 20 பக்கத்துக்கு மேலே போகும். வெறும் கதையை மட்டும் சொல்கிறது இல்லை. அதுக்குள்ளே அவர் எப்படி அதை தேடி அடைந்தார், அதில் யார் யாரெல்லாம் அவருக்கு உதவி செய்திருக்கிறார்கள், அதில் அவர் எத்தனை பிரதிகளை வந்து அவர் ஒப்பு நோக்கினார், அதில் இருக்கக்கூடிய பாடபேதங்கள் என்ன, அது எந்த நிலப்பகுதியை சார்ந்ததாக இருக்கிறது. இப்போ சில கதைப்பாடல்கள் சில குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டுமே வழங்கி கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அது சார்ந்த செய்திகள், தகவல்கள், பண்பாடு, சடங்குகள், வழக்காறுகள், இப்படி எல்லாவற்றை பற்றியுமே அவர் விரிவாக பேசியிருப்பார்.